துன்பத்தை எப்படி நீக்குவதுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கப்பா. அதுக்கு என்ன பண்ணலாம்? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். நீங்கள் இறைவனை கைவினை செய்து போற்றணும். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், வழிபாட்டில் முக்கரணமும் சம்பந்தப்படணும். மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களும் சம்பந்தப்படணும். இந்த உடம்பால் சில தொண்டு பண்ணணுங்க. இறைவனுக்கு உடம்பினால் ஆகிய தொண்டு பண்ணணும். அப்படி உடம்பால் ஆகிய தொண்டு பண்ண நாம் உடம்பால் செஞ்ச பாவங்கள் நீங்கும். பெரும்பாலும் உடம்பை கொண்டு தானே நம்ம பாவம் செய்கிறோம். மனம் துணை செய்யுது, வாக்கு துணை செய்யுது என்றாலும் முக்கியமாக நாம் பாவம் செய்வது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா இந்த உடம்பினுடைய துணை கொண்டு தான் நாம் பிறருக்கு துன்பம் செய்கிறோம். செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படிங்கிற நல்லா கவனிங்க. திருநீலகண்டம் நம்ம எப்படி காப்பாற்றோம்னா செய்வினையிலிருந்து காப்பாற்றுங்கிறார். செய்வினை அப்படின்னா ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். நம்மை நோக்கி பிறர் செய்யும் வினை. நம்மளை நோக்கி பிறர் வினை செய்கிறாங்க, அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். அப்போது பிறர் நம்மை நோக்கி செய்யும் வினை, நாம பிறரை நோக்கி செய்யும் வினை. நாமளும் பிறருக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஆக இந்த வினையை ஒட்டுமொத்தமாக அது நீக்கிடுமாம். செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னர். இன்னொரு அர்த்தம் பாருங்க, செய்வினை என்பது வினைத்தொகை. செய்வினை நேற்று செய்த வினை, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கும் வினை, நாளைக்கும் செய்ய போகும் வினை. இந்த முக்காலத்திலும் செய்யக்கூடிய வினை நம்மை வந்து தாக்காதவாறு காப்பாற்றக்கூடிய சொல், நாமம், மந்திரம் எது என்று கேட்டால் திருநீலகண்டம் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். அது சிவநாமம். அந்த திருநீலகண்டம் 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 என்று சொல்வோமேயானால் அது நம்மை நிச்சயமாக காப்பாற்றும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம்.